ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து கார்பனில் டைமண்ட் வரைக்கும் நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ளூரின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ளூரின்ஸ் அப்படின்றது ஒரு கார்பன் அட்டாச்மெண்ட் வந்து ஃபுட்பால் ஷேப்பில் வந்து இருக்கும். இதுக்கு டைமண்டுக்கு வந்து கார்பன் கவுண்ட் கிடையாது. ஆனால் ஃப்ளூரின்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் கார்பன் கவுண்ட் வந்து இருக்குது. கார்பன் 32, கார்பன் 50, கார்பன் 60, கார்பன் 70, கார்பன் 76, கார்பன் 90 வரைக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கார்பனும் எப்படி அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா sp2 ஹைப்ரிடைசேஷனில் வந்து இருக்குது. இதில் வந்து மொத்தம் 20 கார்பன் வந்து 6 மெம்பர் ரிங்கும், அதாவது 6 மெம்பர் ரிங் வந்து 20 இருக்குது, 20 கவுண்ட் இருக்குது. 6 மெம்பர் ரிங்னா பார்க்குறதுக்கு பென்சின் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு 6 மெம்பர் ரிங். ஸோ இதே மாதிரி வந்து ஃபுட்பால் ஷேப்பில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், 20 இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 12 5 மெம்பர் ரிங் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு 5 மெம்பர் ரிங். ஸோ இது வந்து ஒரு 12 வந்து இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன் அண்ட் வந்து எல்லாமே பை பாண்டு, அப்புறம் வந்து சிக்மா பாண்டு. அதுக்கப்புறம் பை பாண்டு வந்து எப்படி இருக்கும்னா இது வந்து அரோமேட்டிக் கேரக்டரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ளோரின் வந்து பியூர்லி அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ கார்பன் சிங்கிள் பாண்டை பொறுத்த வரைக்கும் 1.449 ஆம்ஸ்ட்ராங்லையும், கார்பன் டபுள் பாண்டு 1.38 ஆம்ஸ்ட்ராங்லையும் இருக்கும். இதே கார்பன் ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் அது இன்னும் பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், பாண்ட் லென்த் வந்து குறையும். ரைட்டா? கார்பன் நானோ டியூபை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கிராஃபீன் வந்து ஒரு ஷீட் ஆஃப் லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா. கிராஃபைட் வந்து 3 லேயர் இருக்கும். அந்த கிராஃபைட்டில் இருக்கிற ஒரு லேயர் எடுத்தோம், ஒரு ஷீட் ஆஃப் லேயர் எடுத்தோம் அப்படின்னா அது கிராஃபீன். அந்த கிராஃபீனை டியூப் ஷேப்புக்கு கொண்டு வந்தால் தான் அதான் வந்து கார்பன் நானோ டியூப்ஸ். ரைட்டா? இது வந்து பார்க்க தண்ணி ஹோஸ் மாதிரி இருக்கும், அதான் வந்து கார்பன் நானோ டியூப்ஸ். ஸோ இது வந்து பார்க்க டியூப் மாதிரி இருக்கிறதுனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு அப்புறம் வந்து இரும்பு இதை காட்டிலும் வந்து ஸ்ட்ராங்கராக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது வந்து கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து கண்டக்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாலிமர்ஸில் மெடிசின்ஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஃபீன் வந்து ஒரு ஷீட் ஆஃப் கிராஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்கும். அதில் ஒரு லேயர் தான் வந்து கிராஃபீன். இது வந்து sp2 ஹைப்ரைஸ்டு ஆர்பிட்டால். இது வந்து ஹனிகோம்பு ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும், கிறிஸ்டல் லாட்டிஸ். பார்க்குறதுக்கு தேன் கூடு எல்லாம் ஒன்று சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும், அதான் ஹனிகோம்பு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்பன் மோனாக்சைடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கார்பனோட ஆக்சிஜன் மைல்டு ஆக்சிடேஷன் போட்டோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இண்டஸ்ட்ரியலில் வந்து நமக்கு எப்படி கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சிந்தசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கார்பனோட நம்ம ஃப்ரீ ஃப்ளோ ஏரை வந்து பாஸ் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடையும் நைட்ரஜன் கேஸும் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம நைட்ரஜன் கேஸை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CuCl CO, அதாவது கார்பன் மோனாக்சைடு கால்சியம் காப்பர் குளோரைடோட கார்பன் மோனாக்சைடு வந்து இருக்குது, அதோட அக்வஸ் லேயரில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிட்லேருந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபார்மிக் ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட் போடும்போது நமக்கு வந்து கார்பன் மோனாக்சைடும் வாட்டர் மாலிகுலும் சல்ஃபூரிக் ஆசிடும் நமக்கு வந்து கிடைக்கிது. சல்ஃபூரிக் ஆசிட் வந்து கேட்டலிஸ்ட் அப்படின்றனால சல்ஃபூரிக் ஆசிட் அப்படி டேரெக்டாக வந்து வெளியே வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்பன் மோனாக்சைடோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது கார்பன் மோனாக்சைடோட இன்னும் கொஞ்சம் ஆக்சிடேஷன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுமாதிரி குளோரினேஷன் பண்ணும்போது COCl2 வந்து ஃபார்ம் பண்ணணும். அடுத்து வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து கார்பன் மோனாக்சைடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அயன் ஆக்சைடு இருக்குது. அயன் ஆக்சைடை வந்து ஃபெரிக் ஆக்சைடு ஆக்சுவலாக இது ஃபெரிக் ஆக்சைடை வந்து அயனாக மாற்றுறதுக்கு பியூர் அயனாக மாற்றுறதுக்கு நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. அடுத்து வந்து கார்பன் மோனாக்சைடு அப்புறம் வந்து ஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து மீத்தேன் வந்து மெத்தனால் வந்து கிடைக்குது, பிரைமரி ஆல்கஹால் வந்து கிடைக்குது. அப்போ CO2-வை நம்ம ஹைட்ரஜனேஷன் பண்ணணும். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து எத்திலீன் டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டோட சேர்க்கும்போது நம்ம ஹைட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஆல்டிஹைடு வந்து கிடைக்கும், பிரைமரி ஆல்டிஹைட். நெக்ஸ்ட் வந்து அந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகி நமக்கு வந்து CH2 பாண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து இதே 5500 to 700 கெல்வினில் நம்ம ஹீட் பண்ணும்போது இதான் வந்து ஃபிஷர் சிந்தசிஸ். ஃபிஷர் வந்து இந்த மாதிரி சிந்தசிஸில் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ டெம்பரேச்சர் ப்ரெஷரில் வந்து நம்ம ப்ரெஷர் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 50 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அப்புறம் வந்து 500 to 700 கெல்வினில் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது n டைம்ஸ் கார்பன் மோனாக்சைடு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக வந்து ஃபார்ம் பண்ணணும். ஆமாம், டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டாக வந்து ஃபார்ம் பண்ணணும்.
இதுதான் வந்து இங்கே நடக்குது. அப்போ இங்கே வந்து எடுத்துருக்கிறது 2n+1. அப்போ இங்கே வந்து சிங்கிள் பாண்ட் எடுத்துருப்பாங்க, இங்கே வந்து 2nH2. அப்போ இது வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து எடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு சிங்கிள் பாண்டாக வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது கார்பன் மோனாக்சைடு வந்து நமக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு ஈஸியாக இருக்குன்றனால நிக்கல் காம்ப்ளெக்ஸு, அயன் காம்ப்ளெக்ஸு, குரோமியம் காம்ப்ளெக்ஸு, காப்பர் காம்ப்ளெக்ஸு, ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து டக்குன்னு ஃபார்ம் பண்ணும். ஏன்னா மைனஸ் அயான் வந்து அதற்கிட்ட இருக்கிறதுனால டக்குன்னு வந்து காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் பாண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். அதுக்கு வந்து ஒரு லோன் பேர் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதோட பாண்ட் லென்த் வந்து 1.128 ஆங்ஸ்ட்ராங். அப்போது இங்கே இருக்கிற லோன் பேர் வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து வந்துடும். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக நமக்கு வந்து பாண்ட் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த காம்பவுண்ட் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடை பொறுத்த வரைக்கும் கார்பன் மோனாக்சைடு காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து இதை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நைட்ரஜன் கேஸஸ் அதில் வந்து கார்பன் மோனாக்சைடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கார்பன் மோனாக்சைடை பொறுத்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாகவே 0.03% வந்து ஏரில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது போக கால்சியம் கார்பனேட்டு, மெக்னீசியம் கார்பனேட்டு, ஸோ இது வந்து ராக் சால்ட்டில் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பாறைகள் ஹிமாச்சல் பிரதேஷில் அந்த ராக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனேட் வந்து கால்சியம்லையும் மெக்னீசியம் கார்பனேட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு தடவை ஆக்சிடேஷன் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடை வந்து ஃபார்ம் பண்ணும். டெல்டா ஹச், அப்போது டெல்டா ஹச் வந்து 394 kJ/mol, ரைட்டா? அது எனர்ஜி வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும், ரைட்டா? கால்சினேஷனை பொறுத்த வரைக்கும் CaCO3 அது வந்து கால்சியம் ஆக்சைடும் கால்சியம் ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ கால்சியம் கார்பனேட்டில் தான் நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கால்சியம் கார்பனேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம HCl சேர்க்கும்போது நமக்கு வந்து CaCl2 ப்ளஸ் வந்து வாட்டர் மாலிக்யூல் ப்ளஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. கார்பன் டை ஆக்சைடு வந்து எப்பயும் போல் கேசியஸ் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது 3100 கெல்வினில் நம்ம ஹீட் பண்ணும்போது கார்பன் மோனாக்சைடை வந்து ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து அதை விட அதிகமாக ஹீட் பண்ணும்போது கார்பன் தனியாக ஆக்சிஜன் தனியாக செப்பரேட் ஆகிடுது. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வந்து மெக்னீசியம்க்கு வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கார்பன் ரெடியூஸ் ஆகிட்டு மெக்னீசியம் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுது. அப்போ மெக்னீசியம் ஆக்சிடைஸ் ஆகும்போது 2+ Mg2+ வந்து இருக்கும். அப்போ 2MgO + கார்பன் இது வந்து தனியாக பிரியும். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் கேஸஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீமு பாஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடில் நமக்கு வந்து வாட்டர் கேஸஸ் வந்து கிடைக்கும், கார்பன் மோனாக்சைடு வந்து கிடைக்கும். அசிடிக் பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடோட வாட்டர் சேர்க்கும்போது கார்போனிக் ஆசிடாக வந்து ஃபார்ம் பண்ணும். இப்போ கார்போனிக் ஆசிட்லேருந்து ஒரு H+ வந்து தனியாக வெளியே போயிட்டு நமக்கு H3O- வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இதான் வந்து கார்போனிக் ஆசிடோட ஃபார்மேஷன். ஸோ இது வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். இப்போது இங்கே ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பாசிபிள், பேக்வர்ட் ரியாக்ஷனும் பாசிபிள். அப்போ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் சேர்க்கும்போது H2CO3 ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அந்த H2CO3 மறுபடியும் என்ன ஆகலாம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னும் ஃபார்வர்டாக போகுது அப்படின்னா ஸோ H2CO3 இன்னும் ஃபர்தராக என்ன ஆகலாம் அப்படின்னா H+யும் H3CO- ஃபார்ம் பண்ணலாம். திருப்பி அந்த H+யும் H3CO- திருப்பி என்ன ஆகலாம், இங்கே வந்து வரலாம். அப்போது ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பாசிபிள், பேக்வர்ட் ரியாக்ஷனும் இதில் வந்து பாசிபிள், ரைட்டா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது டபுள் பாண்ட் காம்பவுண்ட் கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர். இது வந்து 3 சென்டர் 4 எலக்ட்ரான். ஏற்கனவே இந்த மாதிரி வந்து ஒன்று அங்கே பார்த்துருப்போம். அங்கே வந்து என்ன பார்த்துருப்போம், 2 சென்டர் 2 எலக்ட்ரான், அப்புறம் வந்து 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பார்த்துருப்போம். எங்கன்னா போரேனுக்கு வந்து பார்த்துருப்போம், ஹைட்ரோபோரேஷன். ஸோ அந்த இதில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான். அப்போ இங்கே என்னென்ன சென்டர் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் சென்டர் இருக்குது, கார்பன் சென்டர் இருக்குது, இன்னொரு ஆக்சிஜன் சென்டர் இருக்குது. அப்போ 3 சென்டர் இருக்குது, மொத்தம் 4 எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஆக்சிஜனில் எப்பயும் போல லோன் பேர்ஸ் இருக்கும். அந்த லோன் பேர்ஸ் வந்து திருப்பி இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த ஆக்சிஜனுக்கு இன்னொரு ட்ரிபிள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இங்கே மைனஸ், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வந்துடும். ஸோ இது வந்து ரெசனன்ஸில் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ரெசனன்ஸ் இருக்க அது காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ரைட்டா?
பண்ணுறாங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபோட்டோசிந்தசிஸை வந்து நேச்சர் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து யூஸ் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் வந்து